அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்டிஷ்டி பரிகாரம்ங்கிறது, கண்டிஷ்டியில் ஆதிகால பரிகாரம்னு ஒரு நல்ல ஒரு ஐதீகமான ஒரு பரிகாரம் இருக்குது. இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் முதல் கண்டிஷ்டி கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்குள்ள காலகட்டங்களில் கண்டிஷ்டி அதிகமாகும். அது எதனால்? அந்த காலத்தில் கிராமங்களில் எல்லாம் அந்த காலத்தில் அவங்கவுங்க வாட்டுக்கு வாழுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஊருக்குள்ளே விசேஷம்னா தான் அன்றைக்கி நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த விசேஷத்தில் போய் எல்லோரும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் பார்ப்பாங்க, எல்லோரும் கூட்டம் கூடுவாங்க. அப்போ என்னென்னா என்றைக்காவது ஒரு நாள் நடக்கலாம் டிஷ்டி குறையும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லா நாளுமே நம்ம விசேஷத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கிறோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். நல்லா உடம்பில் நறுமணமான செண்டு பன்னீர் ஜவ்வாது போட்டுக்கிறோம். நம்மளுடைய முகத்தை சுத்தப்படுத்தி அழகுப்படுத்தி அலங்காரப்படுத்தி வச்சுக்கிறோம். ஒரு வேலைக்கு போகிறதும் கூட நல்ல நாகரிகமாக வேலைக்கு போகிறோம். அப்போது ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும்போது அந்த கண்ணுடைய வெளிச்சம், அந்த பார்வை இன்றைக்கி அது திருஷ்டியாக மாறும். அன்றைக்கி அப்படி கிடையாது. காடு கரையில் கிராமங்களில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நார்மலான ஒரு புடவை உடுத்திட்டு போடுவாங்க, நார்மலான வேஷ்டி சட்டை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க உழைச்சா மட்டும் போதுன்னு நினைப்பாங்க, யாரை பற்றி யாரையும் நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லாமே கிராமமெல்லாம் டவுனாக மாறிடுச்சு, நாகரிகம் பிறந்துருச்சு. இப்போ என்ன அவங்களுக்கு குறைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா வாழ்கிறோம், அதில் ஏதாவது கண்டிஷ்டி வட்டால் எப்படி குறைக்கிறதுன்னு மற்றவங்களோட கேள்வி. சரி, அதையும் குறைச்சா தானே நம்ம உடம்புல இருக்கிற பாரம் குறையும். கண்டிஷ்டிக்கு ஒரு பவர் இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மொட்டை மாடியில் போய் நீங்கள் படுத்துக்கங்க, அண்ணாந்து பாருங்கள், நட்சத்திரம் தெரியும். அந்த நட்சத்திரம் நம்மளிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்க? பல கோடி மைல் தாண்டி அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி உங்கள் கண்ணில் பார்க்க முடியுதுன்னா, அவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இங்கேருந்து பார்த்தா சிறுசாக தெரியுதுன்னா அங்கே போனால் எத்தச்சோடு தெரியும். அப்பேற்பட்ட பவர் கண்ணில் இருக்கிறனால அந்த நட்சத்திரத்தவே உங்களால் பார்க்க முடியுது. இந்த நட்சத்திரத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பார்வை பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது எவ்வளோ பவர் ஒளி போய் அந்த உடம்புல பாயும். அதனால தான் கண்டிஷ்டி கண்டிப்பாக அந்த காலத்திலே இருக்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாட்டுக்கு உட்காந்துருப்போம், நம்ம பெற்ற தாயாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குத்து வரமிளகாய் எடுப்பாங்க, ஒரு குத்து உப்பு எடுப்பாங்க, தலையை 3 முறை சுற்றுவாங்க, எடுத்து அடுப்பில் போட்டு சட்டுப்பிடின்னு போட்டுருவாங்க. அது எல்லாம் ஒரு காரிலே வராமல் அதை அப்படியே அமுத்தி போட்டு இவ்வளவு திஷ்டியும் மேலே இருந்திருக்குன்னு அப்போயே திஷ்டி எடுப்பாங்க. பெத்த தாய் மகனுக்கு திஷ்டி எடுத்தால் உண்மையாக போயிடுமா. அந்த காலத்தில் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இன்றைக்கி எங்கே நம்ம எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, எங்கே கிடைக்கும்? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு குடும்பத்தில் இரவு நேரத்தில் எல்லோரும் சேருவோம். அந்த நேரமாவது திஷ்டி எடுக்கிறதுக்கு சில பொருள்கள் வேணுமல்லவா, அதை எழுதி வச்சுக்கோங்க. முழுசாக திஷ்டி நம்மளை விட்டு போகிறதுக்கு வாசல் கூட்டுற சீமாறு கொஞ்சம் ஒடிச்சு படியில் போட்டுருங்க. படினா அந்த வல்லம் அளக்கிற படியில். வீடு கூட்டுற சீமாறு கொஞ்சம் ஒரு எடுத்து, ஏன்னா இது தானே போன்னு கூட்டுறீங்க. குப்பையெல்லாம் நம்மளை வீட்டை விட்டு போன்னு சொல்லி கூட்டுறதே எதுன்னு கேட்டால் சீமாறு தான். அதில் வாசல் கூட்டுற சீமாறு, வீடு கூட்டுற சீமாறு, இந்த ரெண்டையும் அதுக்குள்ளே போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது முச்சந்தி மண். 3 ரோடு இருக்கிற இடத்துல கொஞ்சம் மண்ணை எடுத்து அதை கொண்டு படியில் போட்டுருணும். 3 பொருளாச்சு. அடுத்தது வெள்ளை எருக்கலாம் பூ. அதாவது வினையை தீர்க்கக்கூடியவர் யார்? விநாயகர். எவ்வளவு வினை இருந்தாலும் நம்ம உடம்புல திஷ்டி மட்டும் இல்லை, எவ்வளவு வினை இருந்தாலும் விநாயகர் தீர்த்துருவாராம். அதனால் வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர். அந்த விநாயகருடைய மூலிகை எதுன்னு கேட்டால் எருக்கலாம் பூ, வெள்ளை எருக்கலாம் பூ. ஒரு 2 பூ 3 பூ சேர்த்து உள்ளே போடுங்க. அந்த படிக்குள்ளே எத்தனை பொருளாச்சு? 4 ஆச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு வரமிளகா. நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் வரமிளகா 3லேருந்து 5, 7, 9 அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் 4, 5 பொருளாச்சு. கல்லுப்பு 6 பொருளாச்சு இல்லையா? அதுக்கு அடுத்தது எள்ளு ஓமம் 8 பொருளாச்சு. அஷ்டத்துக்கு பரிகாரத்துக்கு இந்த 8 பொருளையும் போடுங்க. வாசல் கூட்டுற சீமாறு, வீடு கூட்டுற சீமாறு கொஞ்சம், வெள்ளை கிளம்பு 3, முச்சந்தி மண் 1 4, வரமிளகாய் 1 5, கல்லுப்பு 1 6,
எள்ளு ஒன்று 7, ஓமம் ஒன்று 8. இந்த 8 பொருளையும் படியில் போட்டு கிழக்கு முகமாக வீட்டுக்காரு, குழந்தைங்க, படிப்பு, புஸ்தகம், தொழில் செய்கிறது எல்லாத்தையும் 3 முறை 3 முறை வலது பக்கம் மட்டும் சுற்றுங்க. இடது பக்கம் இப்படி சுற்றக்கூடாது. ஏன் சுற்றக்கூடாது? இந்த பூமி வலது பக்கம்தான் சுழலுது. எகென்ஸ்டாக இடது பக்கம் சுற்றவே இல்லை. இடது பக்கம் ராகு கேது மட்டும் தான் சுற்றுவாங்க. அதனால் வலது பக்கத்தில் உங்களுக்கு கை வலிக்கலைன்னா 3 முறை சுற்றுங்க, 5 முறை சுற்றுங்க, 7 முறை சுற்றுங்க, 9 முறை சுற்றுங்க. சுற்ற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. அந்த 3 முறை சுற்றி அதை எடுத்து கொண்டு வந்து எல்லோரும் வீடெல்லாம் சுற்றிட்டு முதல் நம்ம திருஷ்டி எங்கே எடுக்கணும்? நம்ம நிம்மதியாக தூங்குகிற நம்ம கட்டல், அந்த கட்டலுக்கட்டை நின்று கட்டலுக்கே ஒரு 3 தடவை சுற்றுங்க. நம்ம நல்லா வயிறு ருசியாக சாப்பிட்றோம், அதை யாராவது பார்த்து கண்ணு வைப்பாங்க, அதுக்கு கிச்சனை ஒரு முறை சுற்றுங்க. ஹாலில் நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க, என்னென்னமோ நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஹாலை ஒரு தடவை சுற்றுங்க. இதெல்லாம் சுற்றிட்டு நீங்கள் வைக்கிற பீர்பாவில் பணம் வைப்பீங்க, நகை வைப்பீங்க, எல்லாம் வைப்பீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து பீர்பாவை ஓப்பன் பண்ணி ஒரு 3 முறை சுற்றுங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து அந்த நிலவை பார்த்து ஒரு தடவை சுற்றுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வந்து வீட்டவே 3 முறை சுற்றுங்க. எல்லாம் சுற்றிட்டு பூராத்தையும் எடுத்து நல்லா வெளியில் வச்சு பார்த்து பத்திரமா நெருப்பை பற்ற வைக்கிறது. எந்த பக்கம் யாருக்கும் சேதாரம் இல்லாமல் எடுத்து எல்லாம் பற்ற வச்சு சுத்தமாக அது கருகி போய் எடுத்து கொண்டு போய் டிச்சில் போட்டால் இந்த கந்திஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஆதிகால பரிகார கண்டிஷ்டி தோஷம் இன்றோடு நிவர்த்தி. எப்படி? இதில் தான் முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் இதை ரகசியமாக செய்தாங்க. இன்றைக்கி இந்த ரகசியத்தை இன்றைக்கி ஆதிகால பரிகாரமாக உங்களுக்கே கொடுத்தாச்சு. எதுவுமே எப்போவுமே நீங்கள் டிவி முன்னாடி ஒரு டைரியோ ஒரு பேனை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம செல்ஃபோனில் வைக்க முடியாது. ஒரு நல்ல விஷயம் கிடச்சினா உடனே எழுதி வைங்க. எழுதாத கணக்கு அழுதாலும் வராது. என்ன சொன்னாலும் மறுபடியும் போய் வீடியோ தேட முடியாது. இதெல்லாமே கண்டிஷ்டி நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்காக ஆதிகால பரிகாரம். நம்ம உடம்பில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்கிறது உங்களுக்கு அது பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்கள் வீட்டில் பொதுவாக நீங்கள் எப்போ குளிக்கும் போது வெடுக்குன்னு இருக்குது. அப்போ இது எல்லாமே எங்கேருந்து இது உருவாச்சுன்னா, இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக கடவுள் உங்களை இப்படி கொண்டு போய் நல்லா வைக்கிறதுக்கு தான் இந்த பொருளுகளுக்கெல்லாம் ஒரு சக்தி இருந்துக்கு அடுத்தானே இந்த உடம்பை சுற்றுறாங்க. ஒரு விஞ்ஞானம் தானே. அப்போது அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிஷ்டி, ஓமளிப்பு, இந்த மாதிரி ஏதாவது வெளியில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு அஷ்டதுக்கு பரிகாரம் தான் ஆதிகால பரிகாரம். 8 பொருள் அஷ்டதுக்கும் இருக்குமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சீமார் தான் மகாலட்சுமி. ஆனால் அதே மகாலட்சுமி தான் நம்ம போன்னு துரத்துறோம். அந்த மகாலட்சுமியும் நம்ம பணத்தை பிடிச்ச தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா அந்த சீமாரையும் கொஞ்சம் இணுக்க போட்டு நம்ம தலையை சுற்றும் போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுமா? அப்போ இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தானே, முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயந்தானே. எந்த காரியமாக இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க, வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அதுலேருந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாயிடும். இது எல்லாமே எங்கேருந்து கிடைக்குதுன்னா, ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தது தான் நம்ம எடுத்து இந்த உலகத்துக்கு சொல்கிறோம். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே போதும். அவங்க நிம்மதியாக வாழ்ந்து போட்டு போயிட்டாங்க, நம்ம தான் இப்போ சிரமப்படுறோம். அப்போ நம்ம சிரமப்படுற வாழ்க்கையை நம்ம சரி செய்யறதுக்கு தான் இந்த ஆதிகால பரிகாரம். இந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த புத்தகங்கள்லாம் நிறைய இந்த புத்தகத்தை நான் போட்டிருக்கேன். ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு A4 சைஸு. இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை எழுதியிருக்கேன். ஏன்னா முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை மறந்துட்டால் என்ன பண்ணுறது? அதனால் வரலாறில் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அந்த வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் நம்ம பாரு, இப்போ ஒன்றும் இல்லை, ராஜராஜ சோழன்கள் தஞ்சாவூர் கோயிலை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. காலத்துக்கு அழியாது. 1000 வருஷம் கும்பாபிஷேகமே முடிஞ்சு போச்சு, இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஆனால் நம்ம வீடு கட்டுறோம், 40 வருஷ கேரண்டி, 70 வருஷ கேரண்டி, 100 வருஷ கேரண்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 100 வருஷம்தான் கேரண்டிங்கிறோம். கோயில் 3000 வருஷம் வாழுது. அவங்க எத்தனை பொருள்களை போட்டு கட்டியிருந்தாங்கன்னா ஸ்ட்ராங் இருக்கும். அப்போ முன்னோர்கள் எல்லாம் ஆழமாக யோசிச்சிருக்காங்களா இல்லையா சொல்லுங்கள்? நம்ம அஸ்திவாரம் 5 அடி எடுக்கிறோம், அவர் அஸ்திவாரம் 50 அடி எடுக்கிறாங்க. அந்த 50 அடி எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் விஞ்ஞானம் எங்கே இருந்தது? எப்படி தோண்டியிருப்பாங்க? எங்கேருந்து பொருள் கிடச்சிருக்கும்? எங்கேருந்து மிஷினை கொண்டு வந்திருப்பாங்க? எதுவுமே இல்லாத காலத்தில் இது எவ்வளோ சாத்தியம்? அப்படியே கோயில் அப்படியே அச்சு கலையாமல் அழகாக கட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்?
முன்னோர்கள் எவ்வளவு யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தில் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே இந்த புத்தகம் கிடைக்கிது. இது ஆதிகால பரிகாரம். இந்த ஆதிகால பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த புத்தகத்தை எழுதியிருக்கோம். இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணால் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர கோயிலெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். விஸ்வாமித்திர பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு ஆண்களுக்கு ஒரு பேட்ச், பெண்களுக்கு ஒரு பேட்ச் போயிட்டுருக்குது. விருப்பம் உள்ளவங்க கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு வகுப்பு நடத்துகிற கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஒரு கால் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டால் ஏட்டு ஜட்டு ஏகப்பட்ட பரிகாரங்கள் வருது. வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல், அதில் போடுங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.